ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி வந்துட்டே இருக்குது. நம்ம விநாயகரை வேண்டி எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கணும் நம்மளுக்குன்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருமே வேண்டிக்கிறோம். அதுக்கு நம்ம நிறைய பலகாரம் செய்கிறோம். அந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றி சிறப்பாக கதைகள்லாம் இருக்குது. அதை நான் கூடிய சீக்கிரம் ஒரு நாள் 2 நாள் கூட அந்த ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அதை தவிர இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம என்னென்னலாம் பலகாரம் செய்கிறோமோ அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி பண்ணின பலகாரங்கள்லாம் உங்களுக்கு லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி நம்ம முக்கியமாக செய்ய போகிறது நம்ம கணேஷ்ஜிக்கு ரொம்ப பிடிச்சமான கொழுக்கட்டைகள் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஸ்வீட் கொழுக்கட்டை, இனிப்பு கொழுக்கட்டையை நம்ம இப்போ செய்யலாம். ஒரு நாள் 2 நாளில் இன்னும் 2 விதமான கொழுக்கட்டைகளும் நான் செஞ்சு போஸ்ட் பண்ணிவிடுவேன். அவசியம் எல்லாரும் அதையும் போய் பாருங்கள். எப்படி வந்திருக்குங்கிற ஃபீட்பேக்கை எனக்கு அவசியம் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இப்போ நம்ம இந்த ஸ்வீட் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு வாங்க போய் பார்க்கலாமா? இந்த கொழுக்கட்டைக்கு செய்கிறதுக்கு மேல் மாவு நம்மளுக்கு தேவைப்படும். அது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் முக்கியமாக அரிசி மாவு. இந்த கடையில் ரெடிமேடாக இடியாப்பம் மாவுன்னு நம்மளுக்கு கிடைக்கும், இல்லை கொழுக்கட்டை மாவுன்னு கூட கிடைக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்லேயே செய்யணுமானா அதில் வீட்டில் பச்சரிசியை லேசாக நல்லா வாஷ் பண்ணி ஒரு டவலில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதை நம்ம நல்லா மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி எடுத்துன்னு வச்சோன்னா அதுதான் நம்மளுக்கு மேல் மாவு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இங்கே பண்ணியிருக்கிறது கொழுக்கட்டை மாவுன்னு கடையில் கிடச்சிது, அதை வச்சுட்டு தான் இங்கே பண்ணியிருக்கேன். ஒரு 100 கிராம்ஸ் கொழுக்கட்டை மாவு எடுத்துட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் தேவை. அதுக்கப்புறம் 1 கப்பு மாவுனா ஒரு 2-3 கப்பு அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அந்த கொழுக்கட்டை இப்போ பண்ணுறதுக்கு முதல்ல மேல் மாவு ரெடி பண்ணணும். அதுக்கு நம்ம பவுலில் அரிசி மாவு எடுத்து போட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து 1க்கு 3 மடங்கு தண்ணி அதில் விட்டு நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் நல்லா கலரி விட்டணும். அடுப்பில் கடாயை வச்சு அது சூடான உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அதில் விட்டு நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற அந்த அரிசி மாவை அதில் எடுத்து விட்டு நல்லா கலரிட்டே இருக்கணும். அதுலேயே ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால அது கலர நல்லா கட்டி ஆகிட்டு வந்துட்டே இருக்கும். கட்டி தட்டி போகிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா கட்டியாகி இந்த மாவு இந்த கடாயில் ஒட்டாமல் நம்ம வர வரைக்கும் கலரி எடுத்து ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். மாவு நல்லா கடாயில் ஒட்டாமல் வந்தாச்சு. அதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டு நல்லா ஒரு ஈர துணியால் அதை எடுத்து மூடி வச்சிடணும். மாவு ரெடியாக இருக்கா ஒட்டாமல் இருக்கான்னு செக் பண்ணணும்னா கையில் லேசாக ஈரம் பண்ணி அதை தொட்டு ஒட்டி பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரணும். அப்போ தான் அந்த மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் தேவையோ அப்போ அந்த மாவு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பனாக விட்டோம்னா அந்த கொழுக்கட்டை பண்ணும்போது ஃபுல்லாக அது ட்ரை ஆகி கிராக்கெல்லாம் விட ஆரம்பிச்சிடும். அதனால ஈரத்துணியால் இந்த மாவு மூடி வச்சிருக்கிறது. இந்த வெள்ளை கொழுக்கட்டை ஸ்வீட் கொழுக்கட்டை இப்போ செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரைஸ் ஃப்ளோர் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கோம். 3/4 கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கணும். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கணும். ஒரு சிட்டிக்கை ஏலக்காய் பொடி எடுத்துக்கணும். இப்போ வெள்ளை கொழுக்கட்டை ஸ்வீட் கொழுக்கட்டை இப்போ செய்ய போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சு அதில் நம்ம 3/4 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறது அதில் போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி அதில் விட்டு நல்லா அதை கொதிக்க விடணும். நல்லா கொதித்த உடனே அந்த கட்டிலாம் நல்லா இளகின உடனே அதை எடுத்து நம்ம ஒரு அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுக்கிறதுக்கு வேண்டி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அந்த வடிகட்டின அந்த வெள்ளைப்பாகை எடுத்து அடுப்பில் கடாயில் போட்டு அதில் நம்ம தேங்காய் துருவலையும் அதில் போட்டு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். ஒரு சிட்டிக்கை ஏலக்காய் பொடியும் எடுத்து அதில் போட்டு நல்லா கலரி விட்டு நல்லா அது ஒரு கெட்டியாக ஆற ஸ்டேஜ் வரைக்கும் அதை எடுத்து வச்சிடணும். ரொம்ப கட்டியாகிற அளவுக்கு போடக்கூடாது, இல்லைன்னா கமர்கட்டாயிடும். கொஞ்சம் ஒரு கரெக்டான பக்குவம், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி அந்த கடாய் ட்ரையாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம அதை எடுத்து வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அந்த வெள்ளை கொழுக்கட்டை பண்ண போகிறோம். மாவு எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவு எடுத்து நல்லா அழுத்தி பிசையணும். பிசையும் போது லம்ஸ் எதுவும் தெரியாதபடிக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சு கொஞ்சம் லேசாக நல்லெண்ணெய் கையிலையும் தடவி நல்லா பிசையணும். அப்போ தான் நல்லா அது பளபளன்னு ஒரு லம்ஸ் இல்லாமல் நல்ல சூப்பரான பதமான மாவாக ரெடி ஆகும். அந்த மாவை எடுத்து கையில் கொஞ்சம் லேசாக நல்லெண்ணெய் தடவி அதில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டைகளாக நம்ம பண்ணி அதை ஒரு சொப்பு மாதிரி ஒரு வெல் மாதிரி கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம இந்த பூரணம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்கிற
இந்த தேங்காய் பூரணத்தை அதுக்குள்ளே வைக்கணும். வச்சு ஒரு சின்னதாக ஒரு மோதகம் மாதிரி அதை வந்து ரெடி பண்ணணும். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த மோதகத்தை நீங்கள் ரெடி பண்ணணும். அது மாதிரி ஒரு 2-3 கொழுக்கட்டை நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அதை பாருங்கள். ஈஸியான மெத்தட்ஸ் கூட இருக்குது. அதையும் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். மோதக்கம் எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதை எடுத்து ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். இட்லி தட்டிலே வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டீமர்லேயே எடுத்து ஒன்று ஒன்றா வச்சு ஆல்ரெடி நம்ம வந்து அரிசி மாவு நல்லா வெந்திருக்கும். அதனால ஒரு 3-4 நிமிஷத்துக்குள்ளே இது ரெடி ஆகிடும். அதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக அந்த வெள்ளை கொழுக்கட்டை இப்போ ரெடி பண்ணியாச்சு. ரெடி ஆயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளமாக அந்த நல்லா வெந்திருக்குன்னு அது மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பளபளப்பு தெரியும் அந்த கொழுக்கட்டை மாவு மேலே. அதுதான் ரெடி ஆயிடுச்சுன்னு அடையாளம். அப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அந்த நல்ல சூட்டோடு அதை எடுக்காமல் ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் ஆறின உடனே அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக எடுத்து வச்சிடலாம். இது சூப்பரான ஸ்வீட் கொழுக்கட்டை நம்ம இப்போ ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கணேஷ் சதுர்த்தியை மிக சிறப்பாக இந்த கொழுக்கட்டையை செஞ்சு கொண்டாடுங்க. கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான இன்னொரு டைப் ஆஃப் கொழுக்கட்டையோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, நன்றி, வணக்கம்.